ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல்லையே பார்க்காத ரொம்ப புதுசான யூனிக்கான டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி டேசல்ஸ் வச்சுருக்க சாரியை எப்படி ப்ளீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி டேசல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரிலையும் வரும், சில்க் காட்டனில் கூட வரும், அண்ட் இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ்லையுமே வரும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மெத்தட் தான். என்னன்னா இப்போ இப்படி இருக்கா, நான் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று என் கையில் வந்து மாட்டும், இல்லைன்னா இப்போ இந்த டேசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். அப்புறம் நம்ம பின் பண்ணோம்னா அப்புறம் அழகாக அது வெளியவே தெரியாது, கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் உள்ளே மடங்கியிருக்கும், இந்த மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ்வலாக எப்படி ப்ளீட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். டேசல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மடித்தது இப்போ அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக எல்லா ப்ளீட்டும் ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து அப் சைட் டவுன் ஆக்கிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ மடித்து விட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டுறேன். இப்போ எடுத்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இங்கே பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ப்ளீட்ஸ் அழகாக இந்த மாதிரி இது வரைக்குமே வரும். இப்போ அப்படியே நீங்கள் இதை அரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து பின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸி மெத்தட் தான். நீங்கள் வந்து அடுத்த வாட்டி ஒரு டேசல் சாரீ கட்டும் போது இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக என்னோடய எல்லா சாரீ ட்ரைப்பிங் வீடியோலையும் வந்து நான் லெஃப்ட் சைட்லேருந்து தான் ப்ளீட் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா, சில பேருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் பெருசாக வைங்க, அடுத்த ப்ளீட்ஸ்லாம் குட்டி குட்டியாக வைங்கன்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து எண்டு ப்ளீட் வந்து கரெக்டாகவே எண்ட் ஆக மாட்டுது, ரைட் சைடில் எண்ட் ஆகாமல் லெஃப்ட் சைடில் எண்ட் ஆகுது, அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ரைட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளீட் இவ்வளோ பெருசாக வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இவ்வளோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். நம்ம வந்து இந்த சைஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரைட் சைடில் நான் இப்படி பிடிச்சிட்டு இந்த ப்ளீட்ஸை இப்படி கொண்டு போகிறேன். இப்போது எல்லா ப்ளீட்ஸும் நம்ம சேம் சைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போது எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ளீட். ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து நான் இப்படி முடிக்க போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ப்ளீட் நல்லா பெருசாக இருக்கிறதுனால அண்ட் மீதி எல்லா ப்ளீட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சேம் சைஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுத்துட முடியும் இந்த மாதிரி பண்ணும்போது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ திருப்பி ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ப்ளீட் நான் சொன்ன மாதிரி பெருசாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இவ்வளோ பெருசாக எனக்கு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, ஒரு 2 ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்க போகிறேன். அதாவது இவ்வளோ பெருசாக. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் நான் போடுறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, இப்போ 2 ப்ளீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ப்ளீட் சின்னதாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதில் வந்து நல்லா ஈஸியாகவே பண்ண முடியும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேசல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இதுவுமே வந்து அதுக்கு சிமிலரான ஒரு டிப்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி மேலே போடுறது, திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி மேலே போடுறது, இதுதான் வந்து நம்ம எப்போவுமே பண்ணுறது. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணால் வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, கொஞ்சம் ஈஸியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா, இந்த மாதிரி முந்தானி பார்ட் இருக்குல்ல, இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கிட்டு ஒரு ஹாஃபாக நான் மடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஹாஃபாக மடிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். எப்போவும் எப்படி ப்ளீட் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ப்ளீட் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இங்கே ஒரு இடத்துல மட்டும் கரெக்ட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு இது மொத்தத்தையும் தூக்கி இப்படி பின்னாடி போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்திருக்கும். இப்போ பின்னாடியும் வந்து உங்களுக்கு அழகாக லென்த்தும் கரெக்டாக கிடச்சிருக்கும், ப்ளீட்ஸும் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து
ப்ளவுஸோட இப்படி ஒரு பின் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குவிக்காக ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சிங்கிள் ப்ளீட் சாரீ கட்டணும்னு ஆசையாக இருக்கும். பட் இந்த மாதிரி சாரீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற சாரியில் கூட நீங்கள் எப்படி சிங்கிள் ப்ளீட் சாரீ கட்டலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஒரு டிப் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, சாரீ அப்படி கீழே விட்டுருங்க. விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பெரிய ப்ளீட் சைஸ்க்கு இங்கே வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை அப்படியே மேலே கொண்டு வந்து இங்கே பின் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இங்கே வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நல்ல ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரியேட் பண்ண மாதிரியும் இருக்கும். சிங்கிள் ப்ளீட்டில் கட்டின மாதிரியும் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு ப்ளீட் எடுத்து போட்டதுனால உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வெட்டிங் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டென்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் உங்கள் சாரி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ எத்தனை ப்ளீட்ஸ் வேணும் அந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டாகவும் நான் பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் சாரியை வந்து ஸ்விக்கி டன்ஸோவில் சென்ட் பண்ணலாம். இல்லை அதை விட காஸ்ட் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா கொரியர் சென்ட் பண்ணலாம். நீங்கள் சென்னை உள்ளனா அது 60 rupees அதுதான், அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அதில் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் வந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் என்னோடய ஒர்க் பார்க்கலாம். ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நான் அதில் போட்டிருப்பேன். நீங்கள் அதில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் கிளாஸஸும் எடுக்கிறேன். ப்ரொஃபஷ்னலுக்கும் எடுக்கிறேன், செல்ஃப் ட்ரிப்பிங்கும் எடுக்கிறேன். ரெண்டுமே வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன். இதோட டேட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட அவைலபிலிட்டி பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் வேணும் இல்லை கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணணுனாலும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் வந்து எப்போவுமே ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நான் மோஸ்ட்டாக என்ன டிப் சொல்வேன்னா, இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்து இந்த சைடு வழியாக இந்த மாதிரி ப்ளவுஸோடு சேர்த்து பின் பண்ணிடுங்க. அப்போது வந்து இது டைட் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு மெத்தட். அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சென்டர் ப்ளீட்டை நம்ம எடுத்துட போகிறோம். எடுத்துட்டு நம்ம இங்கே ஒரு பின் மட்டும் பண்ணிக்க போகிறோம், நம்மளோட இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வெளியே விட்டுடுறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ளீட் இருக்குல்ல, நம்மளுக்கு லூஸாக இருக்க ப்ளீட்டை இப்படி எடுத்துகிட்டு இந்த சைடு வழியாக எடுத்துகிட்டு வரேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இதை நல்லா டைட்டாக இப்படி இழுத்துட்டு நம்ம சென்டர் ப்ளீட்டோட அந்த பின் இருக்குல்ல, அதுக்கு அடி வழியாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டைட்டாக இருக்கும். ஸோ நல்ல டைட்டாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே இழுக்க இங்கேயும் நம்மளுக்கு டைட்டாகுது, இந்த பார்டரும் டைட்டாகும், அண்ட் இதுவுமே நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நல்ல இந்த மாதிரி சுற்றி இன்ஸ்கர்ட்டோட இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைட்லேயும் வந்து நல்ல டைட்டாகவும் இருக்கும், இந்த மாதிரி இதுவும் க்ரியேட் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டைட்டாக இருக்கும். ஸோ சாரி கட்டும் போது பார்த்தீங்கன்னா சைட் ப்ளீட்ஸ் வைக்கிறது தான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்கும். அது வந்து எப்படி எடுக்கிறது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கிறது, எங்கே பின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ பின்னு எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி வந்து அது ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஸோ என்னென்னா, இப்போ இந்த பார்டர் நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க, இங்கே எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ கிளாத் இப்போது இருக்குது. இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய இங்கே கிளாத் விட்டிங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட சென்டர் ப்ளீட் நான் ஆல்ரெடி எடுத்து பின் போட்டு வச்சுட்டேன். ஆனாலும் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ கிளாத் இருக்குது. இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி மேலே பிடிச்சிட்டு இந்த கை வச்சு இதை இப்படி க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் அதுவே க்ரியேட் ஆகிருக்கும். நான் கை வச்சு எதுவுமே பண்ணல. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிளாத் இருக்கும். இது இப்படியே டைட்டாக இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நாட் போடுறோம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாட் போட்டேன், இதுவுமே அப்படியே கலையாமல் இருக்குது. இப்போ இதை நான் இங்கே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இது மாதிரி கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு
அப்படியே சென்டர் ப்ளீட்டையும் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்லேயும் கரெக்டாக ப்ளீட்ஸ் வந்துடுச்சு, சென்டர் ப்ளீட்டையும் நம்ம வந்து அழகாக டக்குன்னு பண்ணிட்டோம். நம்ம வந்து எஃபர்ட் எடுத்து ப்ளீட் எடுத்து பின் பண்ணி இந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் நான் சொன்ன மாதிரி இங்கே கொஞ்சம் நிறைய கிளாத் நீங்கள் விட்டால் மட்டும்தான் அந்த நாட்லாம் நம்மளால் போட முடியும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ இந்த டிப் அவ்வளோதான். இப்போ இந்த டிப் வந்து நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு இதை பார்க்கலாம். என்னென்னா நம்ம சென்டர் ப்ளீட் வைப்போம் இல்லையா, அப்போ வந்து மேலெல்லாம் அழகாக இருக்கும், அந்த மிடில் பார்ட் வரைக்கும் கூட அழகாக ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஆனால் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கசமுசன்னு கலைஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கும் போது அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் போகிறதுக்கு வந்து இந்த டிப் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பெருசாக ஒரு ப்ளீட் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா இவ்வளோ பெருசு எடுத்துட்டேன். இப்போது இதை வந்து அப்படியே நம்ம டக்குன்னு பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மேலே நல்லா எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி இழுத்துட்டு மேலே நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணுமா. ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை அப்படியே கீழே வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து நம்ம ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணுமா கீழே. ஸோ நான் வந்து கீழேருந்து இந்த மாதிரி ப்ளீட் வைக்கிறேன். ஓகே, நான் ப்ளீட் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பின் பண்ண ஏரியா இருக்குல்ல, அதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து கால் வச்சு இப்படி பிடிச்சிக்கணுமா. ஸோ நான் பிடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம், அதை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்படி காலில் ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்துடும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் வந்து அந்த கீழே இருக்கிறத ஃபாலோ பண்ணி அப்படியே மேலே வரைக்கும் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்குது. பின் எடுத்துகிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நான் கீழே இருக்க பின்னை எடுத்துறேன். ஓகே, ஸோ நான் கீழே இருக்க பின் எடுத்துட்டேன். இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணலாம். மொத்தமாக சேர்த்து ஒரு பின் பண்ணுறேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வரைக்கும் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கா இல்லையான்றதை பாருங்கள். ஆக்சுவலி சூப்பராகவே இந்த டிப் ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோடய சாரீஸில் வந்து நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்குது ஆல்ரெடி, மடித்தது எல்லாமே. பட் அப்படி இருந்தும் நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணதுனால வந்து அழகாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து விழுந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி சாரீஸ் கூட உங்களுக்கு தேவைப்படாது இந்த மாதிரி மெத்தட்ஸ். ஏன்னா யூஸ்வலாகவே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னா மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு தேவைப்படும். பட் ஆனால் சில காட்டன் சாரீஸில் பட்டு சாரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சென்டர் ப்ளீட் தான். அந்த மாதிரி சாரீஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.